கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதும்போது குறிப்பாக சோதனையை குறித்து சகித்து பின்பு உத்தமனாய் விளங்க வேண்டும் என்கிறார். பாவிகளாகிய நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இவ்வுலகில் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்க தமது இரத்தத்தையும் சிந்தினது. நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கவே சோதனையை சகித்து பின்பு உத்தமனாய் விளங்க பண்ணினதினால் மட்டுமே ஜீவக்கிரீடம் பெற முடியும். சிலர் சோதனைக்கு நில்லாதவர்களாகவும் சிலர் சோதனையில் தோல்வி அடைந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். சிலர் சோதனைகளில் ஜெபித்து விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 21:13 நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைத்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவாக அவருடைய நாமத்திற்காக கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிறார் பரிசுத்த பவுல். நாம் யோபுவின் புஸ்தகம் 31:21-24 யுத்த குதிரையை பற்றி நாம் படிக்கிறோம். அங்கு அது ஒரு தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அக்குதிரை கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணுகிறது. அம்பரா துணியையும் மின்னுகிற ஈட்டியையும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையிலே விழுங்கி விடுகிறவரை போல் அனுமானித்து எக்காலத்தின் சத்தத்திற்கு அஞ்சாமல் பாயும் போர்க்குதிரை போல். மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசி 50:8 யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று தைரியமாய் முழங்குகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், சத்துருக்களை கண்டு அஞ்சவும் வேண்டாம். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யுத்த குதிரையைப் போல பயப்படாமலும் அஞ்சாமலும் இருப்போமாக. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. ஆமென். God bless you.